1/2 லிட்டர் பால் எடுத்துக்கணும். 1/2 லிட்டர் பால் கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சர்க்கரை, உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டு அதுக்கப்புறம் கஸ்டர்ட் பவுடர் கலந்து இது பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நல்லா கஸ்டர்ட் பவுடர் போட்டு நல்லா பால் நல்லா கொல கொலன்னு வெந்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி பார்த்ததுக்கப்புறம் தெரியும் உங்களுக்கு அந்த பதம் கெட்டியாக ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சு திராட்சை, ஆப்பிள், ஆரஞ்சு, வாழைப்பழம் இதெல்லாம் போட்டு நல்லா அந்த பழத்தோட அந்த கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்துக்கணும். நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும். அந்த கஸ்டர்ட் பவுடர் வந்து நம்ம பழத்தில் நல்லா அந்த அந்த கஸ்டர்ட் பவுடர் கலந்து வரணும். அதுக்கப்புறம் பாதாம், முந்திரி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கணும். அதை வந்து தூவி அது மேலே டிஸ் பண்ணி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து தேவையான இது வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்து 2 மணி நேரம் கழித்து சேவ் பண்ணணும். கழிச்சதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காருக்கு நான் போட்டு கொடுத்தேன். சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டு சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. வாங்க செய்யலாம், இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.